வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் 6ல் 11 12 ஆகிய 2 கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 11வது கணக்கு பாருங்கள். ஒய்யின் மதிப்பை காண்க. இந்த படம் கொடுத்துருக்காங்களா, இந்த படத்தில் ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டில் எத்தனை கோணம் உண்டாயிருக்கு பாருங்கள். 1 2 3 4. அப்போ இந்த 4 கோணங்களை கூட்டினா எவ்வளோ வரும்? 180 வரும். அதாவது நேர்கோணம்னா 180 டிகிரி. நேர்கோணத்தில் அமையக்கூடிய எல்லா கோணத்தையும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 180 வரும். இங்கே எழுதியிருக்குமா பாருங்கள். நேர்கோட்டில் அமையும் கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டலாமா? இங்கே என்ன இருக்குது? ஒய் ப்ளஸ் 10. அதுக்கு அடுத்தது வெறும் ஒய் மட்டும். அதுக்கு அடுத்தது 3y மைனஸ் 20 டிகிரி. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 60 டிகிரி. எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 180 டிகிரி. இப்போ பாருங்கள், ஒய்யெல்லாம் கூட்டுமா? 3y 1y கூட்டினா 4y, 4y 1y கூட்டினா 5y. இப்போ நம்பரை கூட்டுங்க. இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 10, 70. 70ல் 20 கழிச்சோம்னா 50. சொன்னது புரிஞ்சுதா? 3y 1y கூட்டினா 4y, 4y 1y கூட்டினா 5y, 60 10 கூட்டினா 70, 70ல் 20 கழிச்சோம்னா 50 ஈக்குவல் டு 180 டிகிரி. 5y ஈக்குவல் டு 180. இது ப்ளஸ் 50, அங்கே வந்தால் மைனஸ் 50. அப்போ y ஈக்குவல் டு இந்த 5 y பெருக்கில் இருக்கா, அப்போ 5 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். 180ல் 50 கழிச்சோம்னா 130. கேன்சல் பண்ணுங்கள். 4 5 5, 10 இருக்குது. 10ல் 2 அங்கே 13 இருக்குது இல்லையா? இங்கே என்ன இருக்குது? 13. 13ல் 2 10, மிச்சம் எத்தனை? 3. எங்கே போகும்? 0க்கு முன்னால். 0க்கு முன்னால் 3 போட்டால் 30. 30ல் 6 30. அதாவது 130 5 கொண்டு வகுத்தோம்னா 26. அப்போ நமக்கு தேவையான ஒய்யோட மதிப்பு எவ்வளவு? 26 டிகிரி. எதை முடிச்சிட்டோம்? 11வது கணக்கு முடிச்சிட்டோம். அப்படியே 12 பார்த்துலாமா பாருங்கள். இசட்டின் மதிப்பை காண்க. அங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த படத்தில் இசட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடம் ஒரே ஒரு புள்ளி, ஓன்ற புள்ளி. இந்த ஓன்ற புள்ளியை சுற்றி எத்தனை கோணம் உண்டாயிருக்கு? 1 2 3 4 உண்டாயிருக்கு. அப்போ இது ஒரு புள்ளியில் அமைஞ்சிருக்கு. ஒரு புள்ளியில் அமையும் மொத்த கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. இந்த ஒரு புள்ளி எத்தனை கோணம் உண்டாயிருக்கு? 4 கோணங்கள். இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு? 360. கூட்டலாம். முதல் கோணம் என்னது? இசட் ப்ளஸ் 10 டிகிரி. ரெண்டாவது கோணம் 2z மைனஸ் 5 டிகிரி ப்ளஸ் மூன்றாவது கோணம் 3z. இங்கே என்ன இருக்குது? 4z மைனஸ் 25. எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 360 டிகிரி வரும். முதல்ல இசட்லாம் கூட்டலாமா? இங்கே ஒரு 4z, இங்கே ஒரு 3z, 7z, இங்கே ஒரு 2z, 9z. இது ஒரே ஒரு z. அப்போ கூட்டினா 10z. z எல்லாத்தையும் கூட்டினா 10z. இப்போ நம்பரை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 10 இருக்குது. அதுக்கடுத்து இது அப்படி எழுதிக்கலாமா? 10 டிகிரி. இங்கே மைனஸ் 5 மைனஸ் 25. ஒரே குறி கூட்டணும். கூட்டினா 30. என்ன 30? மைனஸ் 30 டிகிரி. எதுக்கு சமமாக இருக்கும்? 360க்கு சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10z 10 மைனஸ் 30 ப்ளஸ் 10 மைனஸ் வேறு குறி. அப்போ கழிக்கணும். 30ல் 10 கழிச்சா 20. பெரிய நம்பருக்குங்களா மைனஸ்? மைனஸ் 20 டிகிரி ஈக்குவல் டு 360. இப்போ நமக்கு இசட் தானே வேணும். அப்போ 10z ஈக்குவல் டு 360 டிகிரி. இது மைனஸ் 20. இங்கே என்ன மாறும்? ப்ளஸ் 20 டிகிரியாக மாறும். இப்போ பாருங்கள், 10z ஈக்குவல் டு 360ஐயும் 20ஐயும் கூட்டினா எவ்வளவு? 380 டிகிரி. நமக்கு இசட் தானே வேணும். ஸோ இசட் ஈக்குவல் டு 380 டிகிரி. இந்த 10 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிரும். 38/1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 38 தான். அப்போ 38 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான இசட்டோட மதிப்பு. இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.